குழந்தைங்க சவுண்ட் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? யூஸ்வலாவே 5 to 7 இயர்ஸ்ல வந்து டெவலப் ஆயிரும். அதுக்கு மேலேயும் டெவலப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அது ஓரல் மோட்டார் வீக்னஸ்க்கான ஒரு சிம்டம்ஸா இருக்கலாம். ஸோ நான் சொல்ற குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அவங்க வந்து சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வந்து சொல்லி கொடுக்கணும். ஆர்னா வந்து நாக்க ஃபர்ஸ்ட் நீட்டிட்டு டங்க மேலே கொண்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி சவுண்ட்ஸா ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண வைங்க. வேணும்னா நீங்க விஷுவல் ஃபீட்பேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிரரை வச்சுட்டு அவங்க டங்கை ஃபர்ஸ்ட் வெளியே நீட்டி அதை வந்துட்டு மேலே அந்த ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னா அனிமல் சவுண்ட்ஸ். அனிமல்ஸ் எல்லாம் எப்படி கத்தும்? லயன் வந்து ன்னு கத்தும், கார் வந்து ட்ருன்னு போகும், இல்ல லாரி வந்து ட்ருன்னு போகும், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க ஃபன்னி வேல வந்துட்டு சவுண்ட்ஸை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒன்ஸ் வந்து சவுண்ட் லெவல் அவங்க வந்துட்டு ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம வேர்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். மேபி அவங்க சவுண்ட் சொல்ல கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரேஸ், ரோட், ரன் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு கிடையாது, தமிழ்ல கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அவங்க ஆர் சவுண்ட் சொல்ல கத்துப்பாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.